ஓகே. ஆனால் இந்த தேர்தலில் வந்து இந்த இந்த அதிருப்தி இந்த அதிருப்தி அலை என்பது வந்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அந்த தொழிலாளர் தரப்பினரின் அந்த அதிருப்தி என்பது வந்து கடந்த 2021 தேர்தலை போல இன்றி 2026 தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே வந்து அரசின் கவனத்திற்கு இடதுசாரிகள் அது கொண்டு சென்றுள்ளார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் இன்று நம்ம சென்னை கல்லூரி சாலையில் உள்ள டிபிஐ வளாகத்தில் கடந்த 2 நாட்களாக அங்கு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை அந்த போராட்டம் நடத்துவதற்கே அங்கே உள்ளே அனுமதி அளிக்கப்படுவதில்லை. நீங்கள் அந்த காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். டிபிஐ வளாகத்திற்குள் அந்த தொழிலாளர்களை தவிர மற்றவர்கள் செல்வதற்கான அந்த கதவுகள் கூட அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, இந்த மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட இந்த மாநகராட்சிகளில் பல்வேறு மாநகராட்சிகள், நகராட்சிகளில் தொடர்ந்து அந்தந்த உங்கள் கூட்டணி கட்சிகளின் சேர்மன் மற்றும் அந்த மேயர் ஆகியோருக்கு எதிராக அங்கே ஆளும் கட்சியினை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களும் தான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்களை பெருமளவில் கொண்டு வருகிறார்கள். அது நெல்லையிலிருந்து இன்று இந்த சங்கரங்கோயில் நகர்மன்ற தலைவர் வரை இந்த பிரச்சனை வந்து உள்ளாட்சி மன்றங்களில் பெரிய அளவில் அந்த பிரச்சனை உருவெடுத்திருக்கிறது. இதுபோல அடித்தட்டு மக்களின் அந்த அன்றாட பிரச்சனைகளில் வந்து இடதுசாரிகளின் போராட்டம் இதற்கு முன்பு இருந்தது போல இப்போது இருக்கிறதா, இருக்குமா, அல்லது இப்படியே தொடருமா? அதுதான் சார் என்னோட கேள்வி. எப்பொழுதும் போல்தான் இடதுசாரிகள் இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். திமுகவோடு தோழமையாக இருக்கிறோம் என்கிற காரணத்தினால் எங்கள் போராட்ட குணங்கள் ஒருபோதும் மங்கிவிடவும் இல்லை. எப்பொழுதும் கடந்த காலங்களில் எப்படி இயங்கினோமோ அது மாதிரி தான் இப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். திமுகவிலிருந்து எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. நீங்கள் போராடக்கூடாது என்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழலிலும் முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ எங்களது நிர்பந்தித்தது கிடையாது. அப்படி ஒரு நிர்பந்தம் செய்து ஒரு கட்சியை முடக்க முடியாது. அப்படிப்பட்ட குணமுடைய கட்சியும் அல்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்பது நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். பிரச்சனைகள் இருக்கிறதா? பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமா? தீர்க்கப்பட வேண்டும். அதற்குரிய முயற்சி அரசு தரப்பில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் குறிப்பிடுவதை போல காவல்துறை ஒரு சில நேரங்களில் சந்தர்ப்பங்களில் சில மூர்க்கத்தனமான முறையில் காவல்துறை நடவடிக்கை இருக்கிறது. அவைகளை நாங்களே மிக கடுமையாக கண்டித்திருக்கிறோம். சாம்சங் போராட்டத்தில் அனுமதியே கொடுக்கல. அனுமதியை மீறிதான் போராட்டம் சென்னையில் நாங்கள் நடத்தினோம். அனுமதியை மீறி தான் நடத்தினோம். அப்பொழுது மிக கடுமையாக காவல்துறையை எச்சரிக்கை செய்தோம். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை செய்தோம். ஆகவே திமுக ஒரு தோழமை கட்சி, அந்த கட்சி ஆட்சி நடத்துகிறது. ஆகவே அதுக்கு ஒரு நெருக்கடி வந்து விடக்கூடாது என்கிற காரணத்திற்காக எங்களுடைய போராட்ட குணத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம். நீங்கள் சொல்லுவதை போல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நான் மறுக்கல. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற முறையில் தான் எங்களுடைய அணுகுமுறை இருக்கிறது. அரசின் அணுகுமுறையும் இருக்கிறது. தீர்க்கப்படும் என்று நான் உறுதியாக திரும்பவும் சொல்லுகிறேன். நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார், நிறைவாக அந்த அரசியல் சட்டத்தின் நிறைவான ஒரு கேள்வி. நீங்கள் அந்த தொழிலாளர்களின் போராட்ட கோரிக்கைகள் தீர்க்கப்படும் என நம்புகிறேன் என்று கூறியிருக்கிறீர்கள். நான் கேட்டதில் அதில் இந்த 2026 தேர்தலில் இங்கு உள்ளாட்சி மன்றங்களிலிருந்து மாநகராட்சி மன்றங்கள் வரை, அரசு ஊழியர்களிலிருந்து ஆசிரியர்கள் வரை இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணாமல் நீங்கள் களத்தை சந்திக்கும் போது அந்த அதிருப்தி என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அரசுக்கு உணர்த்தியுள்ளீர்களா? அது அந்த கோரிக்கைகள் அனைத்தும் இந்த தேர்தலுக்கு முன்புதான் நிறைவேற்றப்படுமா என்ற கேள்விக்கு பதில் கூறிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் சார். அதாவது தமிழ்நாட்டு அரசின் மீது இருக்கிற அதிருப்தியை காட்டிலும் தமிழ்நாட்டிற்கு துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கிற பாஜக அரசின் மீது தான் கடுமையான அதிருப்தி இருக்கிறது. இதுதான் கள நிலவரம், கள உண்மை. ரெண்டு அதிருப்தி இருக்கு. அது கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? அதான் இல்ல அதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கவில்லை என்பது வேறு, ஒரு மாநிலத்திற்கு துரோகம் விளைப்பது என்பது அது வேறு. ரெண்டும் சமம் அல்ல. பாஜகவையும் அதிமுக ஒப்பிட்டு பேசக்கூடாது. பாஜக வேறு, திமுக வேறு. அதாவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்ற ஒரு கட்சியும் ஜனநாயகத்தின்பால் நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சியும் ரெண்டும் எப்படி ஒன்னாக முடியும்? நிச்சயமா ஒன்னாக முடியாது. இப்பொழுது இருக்கிற பிரச்சனை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு துரோகம் விளைவிக்கிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, நிதி ஒதுக்கீட்டில் வஞ்சிக்கிறது, இயற்கை பேரிட சீற்றத்தில் வஞ்சிக்கிறது, மொழி பிரச்சனையில் வஞ்சிக்கிறது, தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால்
தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்கிறது. நீட் நுழைவு தேர்வு என்கிற பெயரால் தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்கிறது. இப்படி வஞ்சிப்பதும் துரோகம் செய்வதும் மிக அதிகபட்சமாக மேற்கொள்வது பாஜக. அந்த எதிர்ப்பு 2021 எப்படி இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிடுவதை போல மாநில அரசு செய்ய வேண்டிய பணிகள், சில பணிகள் இருக்கின்றன. அந்த பணிகள் 2026 தேர்தலுக்காக அல்ல, மக்களின் மீது ஒரு அக்கறை உள்ள அரசு என்கிற முறையில் அவர்களை தீர்ப்பு வைப்பார்கள். இப்பொழுது கூட ஸ்டாலின் உங்களுடன் என்கிற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி அதிகாரிகள் வீடு வீடாக சென்று குறைகளை கேட்கிறார்கள். அவை உடனடியாக தீர்க்கப்படும் என்கிற உறுதிமொழியையும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு வருவாய்த்துறை செயலாளர் அவர்களும் பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக தீர்க்கப்படும்.